guys, இன்றைக்கி ஹால்க்கு யம்மி வெஜ் பர்கர் பண்ணலாம். பார்க்கவே சுவையாக இருக்காங்க. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு பவுலில் எக்லெஸ் மயோனீஸ் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் ரெட் சில்லி நாரோடது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ப்ரிஃபரபிளாக இருக்கிறது. நோ garlic, நோ ஆனியன் சாஸ், அதுதான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி காரம் இருக்காது. கொஞ்சோண்டு சில்லி பவுடர், சக்தியோட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். கொஞ்சோண்டு ஆம்ச்சூர் பவுடர், மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க அதை, கரம் மசாலா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பட்டர் ஃபுல்லாக பேனில் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு பனீர் சாப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நடுவில் ஒரு கிளிப்பு காணாம போயிடுச்சு. அப்புறம் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். அதில் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடிலாம் போட்டிருந்தேன். அந்த கிளிப்பு காணாம போயிடுச்சு. தென் வெஜ் பர்கர் பேட்டீஸ் தனியாகவே கிடைக்கிது. இது நல்லாயிருக்கு, ஈஸியாகவும் இருக்குது. ஆக்சுவலி ஆயில் எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இது இந்த மீன் வாயில் நம்ம இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகணும். அது வரை வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம சாப் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவையோ. ஸோ நான் கொஞ்சோண்டு கேபேஜ், அப்புறம் ரவுண்டாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிளேட்டிங்க்காக. தென் டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சோண்டு கேப்சிகம், குக்கும்பர் எடுத்து வச்சுட்டு க்ரீன் சட்னி ஆக்சுவலி நான் அரைச்சேன். அந்த வீடியோ கிளிப்பும் மிஸ் ஆகிடுச்சு. ஐ எம் சாரி ஃபார் தட். அந்த கேப்பில் நமக்கு இந்த பேட்டிஸ் ரோஸ் ஆகிடும். தென் பர்கர் பன் நான் அது 0 மைதா அந்த பர்கர் பன் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லாவும் இருக்குது டேஸ்ட். ஆக்சுவலி அது ரெண்டாக ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். பார்த்து கட் பண்ணுங்கள், கை ஜாக்கிரதை. ஓகேவா? ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறம் பேனை திருப்பி வச்சுட்டு கொஞ்சோண்டு பட்டர் பண்ணி, பட்டர் உருகிற வரையும் நல்லா அதை உருக்கி வச்சதுக்கப்புறம் இந்த பர்கர் பன்ஸை நம்ம அதில் வைக்க போகிறோம். எதுக்காகனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால தான். ஒன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கையில் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராப்பரான யூட்டென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது பழகிடுச்சிங்கனால நான் கையில் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? தென் ஒன்ஸ் இது ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அன்றைக்கி ஒரு 4 to 5 பன்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன், ரிமெம்பர் இல்லை. எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாமா? அந்த கேப்புக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலி ஒரு பவுலில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு ஆர்கினோ, இது எதுக்குன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சீசனிங்க்கு, அதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ பர்கர் பன் மேலே அது கொஞ்சோண்டு போட்டுட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மயம் அதை எடுத்து பிளேட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 டொமேட்டோ, ஆனியன், ஆஸ் யூஷுவல் இந்த பிளேட்டிங்ஸ்லாம் நம்ம கடையில் பார்த்துருப்போம். ஸோ அதே தான். குக்கும்பர், கேப்சிகம் எல்லாமே போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கேபேஜ், ரொம்ப அதிகமாகவும் போட்டாதுங்க, அப்புறம் கிட்ஸை சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சோண்டு க்ரீன் சட்னி யூஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த பன்னீர் அண்ட் கார்ன் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃப்ளேவர்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஆக்சுவலி மயோனீஸு, சீஸு எல்லாம் போட்டு பண்ணதுனால என்னமோ இதுக்கு பேர் ஹல்க் பர்கர்னு வச்சுருந்தது. இந்த நேம் அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். ஸோ நல்லா இருந்தது. பேட்டீஸ் அதில் வச்சுட்டு கொஞ்சோண்டு சீஸ் மேலாக நிறையா மொசிலா சீஸ் பொரிச்சு அந்த சைடும் மயோ தடவிட்டு பன்னை க்ளோஸ் பண்ணிட்டோம். பன் ஒன்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதை பேனில் லைட்டாக வச்சோம். பேனில் வச்சோன்னா அது சீஸ் உருக்கிட்டு சூப்பர் ஃப்ளேவர் கொடுத்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.